இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. சந்தோஷப்படுறதா வேதனைப்படுறதுன்னு தெரியல. என் தலைவனை இன்னைக்கு இப்படி அலைய விட்டீங்க. எப்படி அலைய விட்டாலும் என் தலைவன் தான் இன்னைக்கு சிஎம். நான் ரீஎலெக்ஷன் வச்சாலும் இன்னைக்காவது 108 இடம், ரீஎலெக்ஷன் வந்து 200 இடம் வருவார். நான் எழுதி கொடுக்குறேன். 201 இடம் வருவார் கண்டிப்பாக. 234 இடம் வருவார் கண்டிப்பாக. பாவம் அந்த மனுஷனுக்கு. ஆளுநர்கிட்ட போய் எவ்வளோ கெஞ்சிறாரு. சிஎம் பதவினா கொடுத்தானா என்னப்பா, அவருன்னா இன்னும் தகுதி இல்லாத ஆளா? தகுதி இல்லாமல் ஏன் 108 இடம் ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சிருக்காரு. உங்களுக்கு என்ன கேடு வந்திருக்கு? அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தா என்ன? ஏன் அந்த மனுஷனுக்கு அலைய வைக்கிறீங்க? விடுதலை சிறுத்தை, உனக்கு என்ன ஒரு இது தெரியுமா? நம்மளோட சின்ன பையன் நின்ன உடனே ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டான் அப்படிங்கிற ஒரு இதுனா நீ நிற்கிறது இத்தனை வருஷமாக ஆட்சியில் இருக்கலாம். உன்னால் சிஎம் ஆக முடியுதுடா. ஏன் எதிர்கட்சியை கூட ஆக முடியுதுடா? உன்னால் முடியலல்ல. எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா விஜய்? அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இன்றைக்கி சிஎம் ஆக முடியுது. இன்னும் ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லாம் ஜெயிச்சாரியா? மக்கள் அவருக்கு சப்போர்ட்டு. மக்கள் அவங்க வீட்டு பிள்ளையை ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அதனால தான் அவருக்கு இன்றைக்கி ஓட்டு போட்டு இன்றைக்கி சிஎம் ஆக்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்படிங்கும்போது உனக்கு ஒரு வாய்ப்பு, தங்க முட்டை உனக்கு கையில் கிடச்சிருக்கு. அந்த தங்க முட்டையை பாதுகாத்து நீ குழைக்க கற்றுக்கலாம்ல. ஏற்கனவே ஒன்றுமே இல்லாத கட்சி தான் நீ. உன்னால் முடியலங்கிறதுனால தான் கொண்டு போய் கூட்டணி வச்ச திமுக கூட. அப்பயும் உனக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சிது? ஆனால் எங்கள் கட்சி, எங்கள் தலைவர் கட்சி வந்துன்னா உனக்கு வந்து தாங்குவாரியா தங்கத்தட்டில் வச்ச மாதிரி. எம்பி சீட்டே கொடுப்பாரியா உனக்கு, அமைச்சர் சீட்டு கொடுப்பாரு. கூட்டணிக்கு வான்னு உனக்கு கூப்பிட்டுட்டே இருக்காரு. போய் கூட்டணி வச்சு குழைக்க கற்றுக்கிறத விட்டு அவர் ஏயா அப்படிங்கிற. இன்றைக்கி எங்கள் தலைவரோட நேரங்களால தான் உனக்கு கெஞ்சுறாரு. ரீஎலெக்ஷன் வச்சா பாரு, 234 தொகுதி வந்துடுவார். உனக்கு ஒரு நேரம் வரும் கண்டிப்பாக. உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும். அப்போ சிஎம் கிட்ட வர மாதிரி இருந்தால் எங்கள் தலைவர் வச்சு செய்வார். அவனெல்லாம் கண்டிப்பாக செய்வார். இன்றைக்கி நீ எங்கள் தலைவரை கெஞ்ச விட்ற. நாளைக்கு உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும், ஒரு நேரம் வரும். அப்போ சிஎம்மை பார்க்கணுன்ட்டு உனக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் சிஎம்மை பார்த்தாரா அந்த பிரச்சனை சால்வ் ஆகுன்ட்டு வருவேன்ல. அப்போ உன்னை கண்டுப்பாரா? உனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுப்பாரா? உன்னை வச்சு செய்ய மாட்டார். கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்றாரு. கூட்டணி வச்சுட்டா உனக்கு என்னையா கேடு? அதான் நம்மளோட சின்ன பையன் நின்று ஃபஸ்ட்டு எலெக்ஷனாக ஜெயிச்சிட்டாங்கிற ஒரு வெற்றி, ஒரு பொறாமை. இத்தனை வருஷமாக கட்சியில் இருந்தையா? நீ ஜெயிக்க வேண்டியதுனா உன்னால் ஜெயிக்க முடியல. எதிர்கட்சியாகவே வர முடியலங்கிறனால தான் இத்தனை வருஷம் இருந்து பார்த்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்கேன். இப்போ திமுக தோத்துருச்சு. அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடச்சிருக்கு. எங்கள் தலைவரே உனக்கு கூப்பிட்றாருங்க. போய் கூட்டணி வச்சு குழந்தை கற்றுக்கிட்டு ஏன் அப்படி பண்ணுறாரு? நீ யாருப்பா? ஆடுறவங்க தமிழ்நாட்டில் ஆடுறவங்க ஆடுங்க. பிஜேபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆடுறவங்க ஆடுங்க. நேர்மை எப்பவுமே ஜெயிக்கும். மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. நேர்மை எப்பவுமே ஜெயிக்கும். ஊழல் எப்பவுமே ஜெயிக்காது. இன்னைக்கு ஜெயிக்காம இருந்து திடீர்னு காலவாரி விட்டுருவோம். தலைவன் ஜெயிப்பான், கண்டிப்பாக ஜெயிப்பான். அவருக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். புரியுதா? கொஞ்சம் நல்லா யோசிங்க. இன்றைக்கி 108 இடம் கொடுத்தோம். நாங்கள் திரும்ப ரீஎலெக்ஷன் வச்சு பஸ்ஸெல்லாம் இத்தனைக்கும் ஓடலை. சதி பண்ணி பஸ்ஸை ஓட விடலை. பஸ்ஸெல்லாம் ஓடனா 200 தொகை ஜெயிச்சிருப்பாரு. எனக்கு ரீஎலெக்ஷன் வச்சாலும் எங்கள் தலைவன் தான் வருவான். எல்லாமே எங்கள் தலைவனுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. நீங்களே எங்கள் தலைவனுக்கு வாய்ப்பை தேடி கொடுக்குறீங்க. தயவு செஞ்சு கூட்டணி வைக்கணும்னு கூப்பிட்றாங்க. தயவு செஞ்சு கூட்டணி வச்சு குழைக்க கற்றுக்கோங்க. டிவிக்கெல்லாம் எப்பவுமே டிவிக்கெல்லாம் எப்பவுமே தமிழ்நாடு ஆளும். இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. தைரியம் இருந்தால் நேருக்கு நேரம் போதுங்க. ஏயா அப்படி இருக்குங்க. நேருக்கு நேரம் தில்லு இருந்தால் போதுங்க. சரியா ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேரம் போதுங்க எங்கள் தலைவன்கிட்ட. அதை விட்டு குறுக்கு வயல யாரும் வராதிங்க. எந்த கட்சி குறுக்கு வயல வராதிங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் தலைவனுக்கு எங்கள் மக்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நீங்கள் இன்றைக்கி ஆட்சியில் உட்கார முடியும். எவ்வளோ பெரிய பதவி மக்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணாதான். நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம் வேணான்னு தூக்கி விட எந்த கட்சியாக இருந்தாலும் சாக்கடை தான். மக்கள் நாங்கள் எங்கள் ஃபுல் சப்போர்ட் டிவிக்கு மட்டும்தான். எப்போவுமே எங்கள் விஜய்க்கு மட்டும்தான் எங்களோட ஃபுல் சப்போர்ட். எங்கள் மக்கள் சப்போர்ட் ஃபுல்லுமே விஜய்க்கு மட்டும்தான். நீங்கள் விடுங்கன்னா மக்கள் நாங்கள் விடாமல் இருக்க மாட்டோம். இறுக்கி அணைச்சிப்போம்.